श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सद्गुरु ताजुद्दीन बाबा की जय। श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता. சாய்நாதரின் அனுகிரகம், மாஸ்டர் அவர்களின் ஆசீர்வாதத்தோடு சத்சங்கம் என்ற இந்த முறையில் இன்னைக்கு நாம எல்லோரும் ஒன்று கூடியிருக்கோம். சில வாரங்களா நாம தாஜுதீன் பாபா அவர்களின் போதனைகளை நாம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா? இன்னைக்கு தாஜுதீன் பாபாவின் வைபவம் என்ற அத்தியாயத்திலிருந்து இன்னைக்கு நாம பார்ப்போம். தாஜுதீன் பாபாவின் வைபவம் அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு நாம சத்சங்கம் நடத்திக்கிறோம். வைபவம் வைபவம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தா, வைபவம் அப்படி என்றால் சுபம், சிறந்தது என்று பொருள். அதாவது வை பை பவம் அப்படி என்றால் சுபம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதாவது கெட்டியானது, திடமானது. இன்னும் கரெக்டா சொல்லணும் அப்படின்னா குட், பெட்டர் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். குட் அப்படின்னா ஓகேன்ற மாதிரி தான், நல்லது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? பெட்டர்னா அதை விட மேலானது. பெஸ்ட்னா எப்படி? அதை விட எதுவுமே இல்லாததான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரிதான் தாஜுதீன் பாபாவின் வைபவம் பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது மிகவும் திடமானது, திடத்துவம் கொண்டது, மிகவும் சிறந்தது, மிகவும் சுபம் கொண்டது அப்படின்னு அதற்கு பொருள். அதே மாதிரி சில விஷயங்கள் மூலமும் நாம இப்போ வைபவம் பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி எப்படின்னா சில வியாதிகள் மூலம் பாதிக்கப்பட்டவர்களை குணம் அடைய செய்வதற்கு சாமானியமானவர்கள் சில மகிமைகளை ஆன்மீக சாதகர்களாக, அதாவது சார்ந்தவர்களாக அந்த சாதகர்களும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி செஞ்ச நிவாரணம் அடையும் பொழுது, அப்படி செஞ்சு நிவாரணம் அடையும் பொழுது நமக்கு என்ன தோணும்? அவர் அந்த மருந்து கொடுத்ததால் நான் குணமடைஞ்சேன். கடவுளோட கிருபை என்பது சற்றும் சந்தேகமானதே அப்படின்னு நமக்கு தோணுமா இல்லைங்களா? அதே மாதிரிதான் அவர் மகிமையால் என் வியாதி குணமடைந்தது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா இந்த மருந்தும் அந்த மகிமைக்கு பின்னும் ஒரு தெய்வீக கிருபை இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாம போகுது. தெரியாது அப்படின்றது இல்ல, அதன் மேல நமக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கும் இல்லைங்களா? இந்த தெய்வ கிருபை அப்படின்றது கண்ணுக்கு தெரியாது இல்லைங்களா? அது எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியும்? அது மறைமுகமானது இல்லைங்களா? அது மாதிரி ஆகையால் அது போன்ற அனுபவம் அடைந்த நாஸ்திகர்களுக்கு இப்போ அவங்களுக்கு அந்த தெய்வ கிருபை கண்ணுக்கு தெரியாது. அவங்க நாஸ்திகர்களா இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃப்ளூக்ல அவங்களுக்கு கரெக்டா நடந்துடும். அப்படி நினைக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு நடக்கும் பொழுது அதனால சில மகிமைகள் நடக்கிறதும் இருக்கு இல்லைங்களா? அவைகளை நாம எப்படி சொல்ல முடியாது, அதெல்லாம் நம்மள இல்ல நடக்காது அப்படின்னு அவைகளை நாம தள்ளி வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா அது அசாத்தியமானது இல்லைங்களா? அந்த அசாத்தியத்தை எளிமையா, அசாத்தியம் என்ன? அது மிகவும் கடினமானது தானே அர்த்தம். அந்த கடினமானதை கூட எளிமையாக செய்வாங்களாம். யாரு அப்படின்னா எப்படின்னா அது தெய்வ கிருபையால மட்டும்தான் அந்த எளிமையாக அவங்க செய்ய முடியும். ஒரு மருந்தால குறையில. அப்படி இருக்கும் பொழுது
அந்த மகிமையால எப்படி குறையும் அப்படின்ற கேள்வி நமக்கு வருமா இல்லையா? அதுக்கு தான் நாம லௌகிகமாக நடக்கும் சில விஷயங்களை நாம் நிரந்தரம் கவனித்து கொண்டே இருக்கணும். இப்போ எனக்கு ஆரோக்கியம் சரியா இல்லை, நான் ஒரு டாக்டர் கிட்ட போறேன். முதல் வாட்டி போறேன், அவர் மருந்து கொடுக்கறாரு, எனக்கு சரியாகல. 2வது வாட்டி, 3வது வாட்டி, இப்படின்னு 4 வாட்டி போறேன், எனக்கு குணம் ஆகல. 5வது முறை நான் போறேன், அதே மருத்துவர்கிட்டயே போறேன் நான். ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு டாக்டர்னா அதே டாக்டர் கிட்ட தான் போகணும், இன்னொரு டாக்டர் கிட்ட போட்டா மறுபடியும் அவருக்கு தெரியாது இல்லையான்றதுக்காக அந்த டாக்டர் கிட்டயே நான் போறேன். அவர் 4 வாட்டி மருந்து கொடுத்தாரு, எனக்கு உடம்பு சரியாகல. 5வது வாட்டி மறுபடியும் அதே டாக்டர் கிட்ட போறேன். இப்போ அவருக்கு டக்குன்னு தோணுது, இந்த மருந்து கொடுத்தா இது சரியாகலாம் அப்படின்ற அந்த ஞானம் அவருக்கு வருது. ஏன் இப்ப மட்டும் வருது? எப்படி? இத்தனை நாள் கொடுத்த மருந்தெல்லாம் வேலை செய்யல, இப்போ அந்த மருத்துவருக்கு அந்த மருந்து சரியான மருந்து கரெக்டா அந்த சமயத்துக்கு எப்படி ஞாபகம் வந்தது? இதுதாங்க தெய்வ கிருபை. அந்த தெய்வத்தின் கிருபையாலதான் இது நடக்குது அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும். அந்த மருந்து கரெக்டா எப்படி அவருக்கு சரியான நேரத்துல நினைவுக்கு வந்தது, வர செய்தது யாரு அப்படின்னா, அது ஒரு இறை சக்தி. அதாவது இந்த சைத்தன்ய சக்தியின் மூலம் எல்லாருக்கிட்டையும் அந்த ஆற்றல் போய்கிட்டே தான் இருக்கும், போய்கிட்டே இருக்குது. ஏன் இந்த மருந்து முன்பே அவருக்கு ஞாபகம் வரல அப்படின்னா, அது தெய்வ சக்தியின் மூலம், அதாவது அந்த தெய்வ கிருபையின் மூலம்தான் நடக்கும். அந்த கிருபையை தான் நாம என்ன சொல்றோம்னா சிவன். இப்போ எல்லாத்துக்கும் அடிப்படையானது சிவன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஈஸ்வர இச்சையா அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. என்ன சொல்றோம்? அந்த சிவனுடைய ஆக்ஞை இல்லாமல ஒரு எறும்பு கூட நம்மளை கடிக்காது அப்படின்னு சொல்றோம். அவருடைய கையில நாமெல்லாம், அந்த ஈஸ்வரனோட கையில நாமெல்லாம் ஒரு தோல் பொம்மைகள் அப்படின்னு நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான். அது மாதிரிதான் இறை சக்தி, அந்த தெய்வ கிருபை அப்படின்றது. இப்போ இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். ஒரு எலும்பியல் மருத்துவர் இருக்கார், அவரு மிகச்சிறந்த மருத்துவர். அவர் எல்லா விதமான அந்த மூட்டு அறுவை சிகிச்சை எல்லாம் ஸ்பெஷலிஸ்ட். அவர் யுஎஸ்ஏல, அதாவது அமெரிக்காவில் 15 வருடங்கள் அவர் அங்கேயே இருந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டும் ஒர்க் பண்ணிக்கிட்டும் இருந்தார். அந்த 15 வருட காலம் அங்கேயே அங்க ஸ்பெஷலிஸ்டா அங்க ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்தியாவுக்கு திரும்பி வரார். இந்தியாவுக்கு திரும்பி 25 வருஷமா அவர் இந்தியாவுல அதே மருத்துவ வேலையை பார்க்கிறார். இங்க அந்த மருத்துவர் ரொம்ப கை தேர்ந்தவர், சரிங்களா. 25 வருஷம் பணியாற்றிய அந்த மருத்துவர் மிகவும் மூட்டு அறுவை சிகிச்சையில கை தேர்ந்தவர். அப்பேற்பட்டவர் ஒரு நாள் தன்னுடைய நண்பனை பார்க்கிறார். பார்த்த உடனே அந்த நண்பன் வீட்டுக்கு போறார். அந்த நண்பன் வீட்டுக்கு போகும் பொழுது அந்த நண்பனுடைய தாய் தன்னுடைய முழங்கால மடிச்சுக்கிட்டு அந்த முழங்காலாலேயே நடந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய தினசரி கடமைகளையும் செஞ்சுக்கிட்டு தன்னுடைய வேலைகளை பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ஸ்டூல் மாதிரி அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு தன்னுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டும் வராங்க. இதை பார்த்த அந்த மருத்துவருக்கு நண்பன் கிட்ட கேட்கிறார், ஏன் உங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி இருக்கே, இதை நீங்க ஆப்ரேஷன் பண்ணி சரி செஞ்சுக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்கிறார். இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ ஒன்று சொல்றாங்க. அதுக்கப்புறமா இந்த மருத்துவர் சொல்றாரு, நான் உங்க அம்மாவுக்கு நான் சர்ஜரி பண்றேன், நல்ல முறையில அவங்க காலை நான் குணப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கிறார். கேட்ட உடனே அவர் சொல்றாரு, இல்ல அம்மாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, ஸோ அவங்களுக்கு ஒரு 70 வயசு இருக்கும், ரொம்ப வயசாயிடுச்சு, இனிமே எதுக்கு வயசானது காலத்துக்கு அப்புறம் இப்படியே இருந்துட்டோம் அப்படின்னு அவரும் சொல்றாரு. அந்த அம்மாவும் அது ஏதோ சொல்றாங்க, எனக்கு எதுக்கு இப்பெல்லாம் ஆப்ரேஷன்,
என்னுடைய காலம் முடிஞ்சு போகுது, இன்னும் இருக்க போறது கொஞ்ச காலம், அதுக்கு எதுக்கு எனக்கு அறுவை சிகிச்சை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. ஆனா அந்த மருத்துவர் ஒத்துக்கல. நான் அறுவை சிகிச்சை நான் பண்ணி உங்களை நல்லபடியா ஆக்குறேன், எனக்கு நீங்க நான் சொல்றத நீங்க ஒத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒத்துக்க வைக்கிறார். ஒத்துக்க வச்ச உடனே ஆபரேஷன் அன்னைக்கு அவங்கள ஸ்ட்ரெக்சர்ல படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சு அந்த மடங்கின காலை அந்த மருத்துவர் இழுக்கிறார். ஏன்னா இழுத்தா தானே ஆபரேஷன் பண்ண முடியும். அது நல்லா மடங்கி இருக்கிற காலை இழுக்கும் பொழுது அந்த அம்மாவுக்கு டக்குன்னு ஷாக் அடிச்ச மாதிரி ஆகி அவங்க இறந்தும் போயிடுறாங்க. இறந்து போயிட்ட உடனே அந்த மருத்துவருக்கு அதிர்ச்சி ஆயிடுது, ஷாக் ஆயிடுது. என்னடா இது, இவங்க இறந்துட்டாங்களே அப்படின்னு பாக்குறார். இவர் 1-2 ஆபரேஷன் பண்ணி இது 3வது ஆபரேஷன் கிடையாது. அவர் ஆயிரக்கணக்கான ஆபரேஷன்கள் பண்ணியிருக்காரு, எல்லாமே சக்சஸ் ஆயிருக்கு. ஆனா இது மட்டும் இப்படி ஆயிடுச்சு. அவர் தெரியாதவரா இருந்தா கூட நம்ம சொல்லலாம், அவர் வேற அந்த அறுவை சிகிச்சையிலே ஸ்பெஷலிஸ்ட். அப்பேற்பட்டவருக்கே இந்த மாதிரி ஆகும் பொழுது அந்த மருத்துவர் ரொம்ப ஷாக்ல போயிடுறாரு. எவ்வளவு அனுபவம் இருந்தாலும் அந்த மருத்துவருக்கு இது கொஞ்சம் சங்கடமாகவே போயிடுச்சு. இப்படி ஏன் நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எல்லாமே தெய்வ கிருபைப்படி தான் நடக்குது என்பது நாம இங்க தெரிஞ்சுக்கணும். நான் முன்னையே சொன்னேன் இல்லைங்களா, தெய்வ கிருபை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன உதாரணம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. தெய்வ கிருபை இருந்தால்தான் நமக்கு நல்லதானாலும் சரி, கெட்டதானாலும் சரி, நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, அது நமது பிராரப்த கர்மாவால நடக்கும். ஒருவேளை அந்த ஆபரேஷன்ல அவரு சக்சஸ் ஆகியிருந்தா அதற்கு காரணம் கூட அந்த தெய்வ கிருபை தான். அதனாலதான் என்ன சொல்றாங்க, எல்லாமே காரண காரியம் இல்லாம நடக்காது. சோ அதனால இதுக்கு கொஞ்சம் அதிகப்படியாகவே நாம யோசிக்கணும். அதே மாதிரிதான் தாஜுதீன் பாபா போன்றவர்கள் தன்னுடைய புகழை பரவச் செய்யறதுக்கு என்ன உத்தேசம் அப்படின்னா, மகான்கள் அப்படின்றவங்க எல்லோரும் தன்னை ஏன் தெரியப்படுத்திக்க செய்யறாங்க அப்படின்னா, எல்லோரும் தெய்வ கிருபை பெறுவதற்காக, அந்த ஆன்மீக மேன்மை அவங்க அடையறதுக்காக. அதாவது மகான்கள் ஏன்னா எல்லோருக்கும் தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் வந்தது அப்படின்னா, கடவுளின் பக்தியை வளர்ப்பதற்காக. இப்போ பாபா வெளிப்படுத்திய மகிமைகளில் நம் மனதில் நின்று போன மகிமை என்ன அப்படின்னா, ஒரே சமயத்துல ஒரே இடத்துல வேறு வேறு உருவத்துல தோன்றியது இல்லைங்களா. அதாவது சகர்த்தாவிலும் இருப்பார், வாகியிலும் இருப்பார் இல்லைங்களா. தாஜுதீன் பாபா ஒரு பக்தனின் வீட்டுக்கும் போவாரு, இன்னொரு உருவத்துல வேறு பக்தனின் வீட்டுக்கும் போவார், ஆஸ்பத்திரிக்கும் போவாரு, அங்க அந்த கஷ்டங்கள்லயும் அவருக்கு உதவுவாரு, ஆபீஸ்க்கும் போய் அந்த வேலைகளையும் அவர் பார்ப்பார். அதாவது அந்த பக்தனுடைய வேலைகளை இவர் போய் வேறு உருவத்துல இவர் மாதிரி போய் அந்த ஆபீஸ்ல இருக்கிற ஒர்க்கையும் இவர் பார்ப்பார். ஒரு வாட்டி வக்கீலாகவும் மாறுவார், ஒரு வாட்டி ஜட்ஜாகவும் மாறுவார். அப்படி வேறு வேறு உருவங்கள்ல தாஜுதீன் பாபா நிறைய இடத்துக்கு அவரு போயிருக்காரு. இதே போல ஷிரடி சாய்நாதர் போன்ற அநேக சத்குருக்களும் செய்து காட்டியிருக்காங்க இல்லையா. இப்போ பாபா சரித்திரத்துல பார்த்தால் நாச்னே, நமக்கு தெரிஞ்சது நாச்னே, அவரது அண்ணன் பேஜேக்கர் இருக்காரு இல்லைங்களா. அவருக்கு பம்பாயில ஒரு ஆஸ்பத்திரியில அட்மிட் செஞ்சப்போ
அங்க ஒரு சாது நீ ஆரோக்கியமாய் விடுவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வதித்தார் இல்லையா. இங்கு அவரது வீட்டில் அங்க ஆசீர்வதிச்சுட்டு இங்க அவரது வீட்டுக்கு போய் ஒரு சாது உருவத்துல பிச்சைக்கு வந்தார் இல்லைங்களா. பிச்சைக்கு வந்து எனக்கு வெண்டைக்காய் கறி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டும் போனார். அப்படி போகும்பொழுது உன் அண்ணன் ஆபரேஷன் நல்லபடியாக முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டும் போனார். இப்போ இது எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தா அந்த அண்ணனுக்கு ஆபரேஷன் நடந்தது வந்து 1909 நடந்தது இல்லைங்களா. ஆனால் 1912 ஆண்டுதான் நாச்னே முதல் முறை ஷிரடிக்கு போனது. அப்படி போகும்பொழுது அப்போ பாபா என்ன சொன்னார், நான் என் வீட்டுக்கு போனேன், நான் கேட்டாலன்றி வெண்டைக்காய் கறியை எனக்கு அவங்க தரல அப்படின்னு சொன்னாரா இல்லையா. அப்படி சொல்லும் பொழுது நாச்னே அப்படியே ஆச்சரியப்பட்டு நின்றார். இந்த உருவம் வேறு, அன்று வந்த உருவம் வேறு இல்லைங்களா. அன்னைக்கு வீட்டுக்கு போன உருவம் ஏறக்குறைய அது மாதிரி இருக்குமே தவிர அதே உருவம் இருக்காது. அப்போ அந்த உருவில வந்தவரும் பாபா தான், இங்க நமக்கு சொல்றதும் பாபா தான். அதே போலதான் குரு சரித்திரத்துல வரும் நரசிம்ம சரஸ்வதி. நரசிம்ம சரஸ்வதி ஒரே வாட்டி 8 உருவத்துல 8 ஊருக்கு போனது நாம பார்த்திருக்கோம். அதே மாதிரி குண்டூர் ரங்கண்ணா பாபு இருந்தார் இல்லைங்களா. அந்த ரங்கண்ணா பாபு வாழ்க்கையிலும் இது போன்று நடந்தது என்பது நமக்கு தெரியும். அநேகமான மகான்கள் ஏன் இப்படி செய்யறாங்க அப்படின்னா, எல்லோருமாய் இருப்பதும் அவர்களே என்பதை நமக்கு தெரிவிப்பதற்காக. அதாவது இது போல நாம் தெரிந்து கொள்ள எத்தனை பேராய் இருக்கிறார்கள் பார்த்தீங்களா. எத்தனை பேரா அவங்க உருவம் எடுத்து போறாங்க இல்லைங்களா. மகான்கள் செய்த அற்புதமான லீலைகளை ஸ்ரீ பரமஹம்சா யோகானந்தா இருக்கார் இல்லைங்களா, அவர்கள் சேகரிச்சு ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி அப்படின்ற புத்தகத்தை அவர் வெளியிட்டார். இந்த யோகானந்தா அவர்களின் குருவை பாபா என்று சொல்லுவாங்க. பாபா என்றார் யாருன்னா, இந்த ரஜினிகாந்த் படம் வருது இல்லைங்களா, பாபான்னு ஒரு படம் வந்தது. அந்த பாபா படத்துல ஒரு குருவை காட்டுவாங்க இல்லையா, பாபாவா, அவர் தான், அவருடைய சிஷ்யனுடைய சிஷ்யன்தான் இந்த யோகானந்தா. இது போன்ற லீலைகள் அரபிக் தேசத்து மகான்கள் ஆகட்டும், இஸ்ரேல் தேசத்து மகான்கள் ஆகட்டும் செஞ்சது போல ஆதாரங்கள் கூட நமக்கு இருக்கு. அதனால இது அசாத்தியமானது மட்டும் கிடையாது. இது அறிவியலுக்கு எட்டாத விஷயம். சரிங்களா. இது மூட நம்பிக்கையா அப்படின்னு சொன்னா இல்ல. நமக்கு தெரியல என்பதற்காக இது நாம மறுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம ஒரு நொடி கண்மூடி திறப்பதற்குள் சில 1000 மைல்களுக்கு அப்பால் உள்ள தனது பக்தர்களை காப்பாற்றிய நிகழ்வுகளும் இருக்கு. இது திரு தாஜுதீன் பாபா மட்டுமல்ல, நிறைய மற்ற மகான்களின் வாழ்க்கைகளும் இருக்கு. அதே மாதிரி ஒருத்தர் பெயர், அவர் பேர் வந்து ஹக்கீம். இது தாஜுதீன் பாபா சரித்திரத்துல இருக்கு. அந்த ஹக்கீம் அப்படின்ற ஒரு யுனானி மருத்துவர் நாக்பூர்ல டெப்டி சூப்பர்டென்டா சேர்ந்தார். அவருக்கு ஒரு தம்பி இருந்தார். அவர் அந்த நாக்பூர்ல இருந்தாரு. அவரு இவர்கிட்ட சொல்றார், இந்த மாதிரி இங்க கிட்டையிலேயே ஒரு பாபா இருக்காரு, தாஜுதீன் பாபான்ட்டு, அவரை போய் நீங்க தரிசனம் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி அவரும் தரிசனம் செய்யறதுக்கு அந்த மகான் கிட்ட போறார். தரிசனத்துக்கு வந்தப்போ அவர்கிட்ட ஒரு 4 சாதுக்கள், அதாவது 4 இந்து சாதுக்கள்
அவருக்கு பக்கத்திலேயே இருக்கிறாங்க. இவர் பார்க்க நேருது அந்த சாதுக்களை. அந்த சாதுக்களை பார்த்துட்டு அறிமுகமும் செஞ்சு வைக்கிறாரு தாஜுதீன் பாபா. அறிமுகம் செஞ்சு வச்ச உடனே அவங்க இந்துக்கள் இல்லையா, அதனால அவங்கள புறக்கணிச்சுட்டு இவர் பாட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு. அன்னைக்கு இரவு பாபா இவரை தீர்த்த யாத்திரைக்கு கூட்டிட்டு போறது போல வருது. இந்த ஹக்கீமையும் அந்த 4 சாதுக்களையும் புண்ணிய கஷேத்திரத்துக்கு போறது போலையும் அங்க அந்த சாதுக்கள் கமண்டலம் கேட்கறது மாதிரியும் இந்த ஹக்கீம் அந்த கமண்டலம் வாங்கி கொடுக்கறது போலையும் கனவு வந்தது. இந்த கனவை அவர் எழுந்திருச்சு பார்த்துட்டு, என்னடா இது கனவு இப்படி வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தாஜுதீன் பாபா கிட்ட இது நம்ம சொல்லணும் அப்படின்ட்டு உடனே அவர்கிட்ட போறார். தாஜுதீன் பாபாவிடம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்பொழுது பாபா கிட்ட போய் சொல்லலாம் அப்படிங்கிறச்ச அங்க தாஜுதீன் பாபாவிடம் அந்த சாதுக்கள் இருக்கிறாங்க. அந்த சாதுக்கள் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா அவங்க நேத்து கூட இருந்தாங்க இல்லையா. அந்த சாதுக்கள் இருந்தாங்க, அது அவருக்கு ஆச்சரியமா தெரியல. ஆனா அந்த சாதுக்களிடம் இவர் கனவுல கொடுத்த அந்த கமண்டலம் இருப்பதுதான் அவருக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கியது. உடனே இவர் என்ன பண்றாரு, அந்த கமண்டலம் எங்கிருந்தது வந்தது அப்படின்னு அவங்க கிட்ட கேக்குறாங்க. யாரு? ஹக்கீம். கேட்ட உடனே நீங்க தானே எங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு அந்த சாதுக்கள் சொல்றாங்க. இவங்க இருப்பது நாக்பூர்ல. பாத்தீங்களா, எங்க பூரி பிரயாகா இதெல்லாம் எப்படி தரிசிக்க முடிகிறது? இதே போலதான் குரு சரித்திரத்திலையும் இல்லைங்களா, அந்த கனவுலேயே அவ்வளவு தூரம் அவங்கள கூட்டிட்டு போயிருக்காங்க இல்லைங்களா. இது ஆச்சரியம் தானே. அதே மாதிரி குரு சரித்திரத்திலையும் நாம பார்க்கலாம். தந்துக்கன், நமக்கு தெரிஞ்சது தந்துக்கன் இல்லைங்களா. அந்த தந்துக்கனை ஸ்ரீ குரு ஸ்ரீசைலம் கூட்டிட்டு போய் தரிசனம் செஞ்சு வச்சாரா இல்லைங்களா. இது நடந்தது எப்போ அப்படின்னா, குரு சரித்திரம் வந்தது 14ஆம் நூற்றாண்டு இல்லைங்களா. தாஜுதீன் பாபா இருப்பது 20ஆம் நூற்றாண்டு. இதே போல வெங்கைய சுவாமி அவர் ஒரு நூற்றாண்டு கூட இல்லைங்களா நமக்கு தெரிஞ்சு. இப்ப என்ன 2000 இல்லைங்களா. அவரும் இருந்தது 1980 இருந்தார் இல்லைங்களா. அப்போ வெங்கைய சுவாமி துளசி அம்மாவுக்கு காசி தரிசனம் செய்வித்தாரா இல்லையா. சோ அதனால இதுவெல்லாம் அசாத்தியம் என்று நினைக்க முடியாது. இதெல்லாம் எதற்கு செய்றாங்க என்றால், பக்தர்கள் துக்கத்தில் இருக்கும் பொழுது துக்க நிவாரணத்திற்காக செய்றாங்க. துளசி அம்மா வருத்தப்பட்டாங்க இல்லையா, எல்லாரும் காசிக்கு போறாங்க, என்னால போக முடியலையே அப்படின்னு நினைச்சாங்க இல்லையா. அதே போல தந்துக்கனும் நினைத்தார் இல்லைங்களா. அவர்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு வரணும் என்பதற்காக இறைவன் இது போன்ற மகிமைகளை செய்கிறார். எப்போ துளசி அம்மாவை வெங்கைய சுவாமி காசி தரிசனம் செய்வித்தாரோ, அப்போ துளசி அம்மா வெங்கைய சுவாமியை பார்க்கும் பொழுது அவரது சந்நிதி காசி கஷேத்திரம் போல பவித்திரமானது அப்படின்னு தோணுமா இல்லையா. கண்டிப்பா தோணும் இல்லைங்களா. அதேதான் குரு கீதையில் சொல்லியிருக்காங்க ஒரு ஸ்லோகம். காசி கஷேத்திர நிவாசச்ச ஜானவி சரோஜகம் குரு விஸ்வேஷ சாக்ஷாத் தாரகம் பிரம்ம நிச்சயஸ்ய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம், அந்த துளசி அம்மாவுக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்லாமலேயே அவங்களுக்கு அந்த பாவம் வந்துதா இல்லையா. இதே போலதான் எல்லா மத நூல்களிலும் இருக்கும். சோ அதனால அது நடக்க வாய்ப்பில்லை
கற்பனை அப்படின்னு நினைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இது இப்போ நடந்தது என்றால் அப்போ ராமாயணம் இதெல்லாம் இப்பதானே நடந்தது இல்லைங்களா? அப்போ ராமாயணம் நடந்ததும் மகாபாரதம் நடந்ததும் வாஸ்தவம் தானே. இந்த ராமாயணம் மகாபாரதம் நடந்தது எல்லாமே வாஸ்தவம். பைபிள்ல நடந்ததும் வாஸ்தவம். குரானில் பிரவர்த்தா செய்ததும் வாஸ்தவமே. இது மாதிரி வாஸ்தவம் இல்லை அப்படின்னா பைபிள்ல இதெல்லாம் வாஸ்தவம் இல்லை, பைபிள்ல இயேசு கிறிஸ்து சொன்னது தான் வாஸ்தவம் அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க. இல்ல பிரவர்த்தா ஒருவரே செய்ய முடியும் அப்படின்னு சில எல்லா மத நூல்களிலும் படித்து பார்க்கணும். அப்படியெல்லாம் சொல்லாம எல்லா மத நூல்களையும் படிச்சு பார்க்கணும். ஆதாரம் கச்சிதமா இருக்கும், இருக்காம போகாது. சரிங்களா? அதே மாதிரி உத்தரப்பிரதேசம், இதுக்கு ஒரு சின்ன கதை. உத்தரப்பிரதேசத்துல நாம ஒரு அகமத் சாஹிஷா அப்படின்றவர் இருந்தார். இவர் உத்தரப்பிரதேசத்துல நசிரா என்ற பட்டினத்துல அவர் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல இந்த கவர்மெண்ட் இடத்தை எல்லாம் அபகரிச்சுப்பாங்க இல்லையா, ஆக்கிரமிச்சுப்பாங்க இல்லையா, அதையெல்லாம் வாங்கி ஏலம் போடும் ஒரு அதிகாரியா அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். இவருடைய சம்பளம் மிகவும் குறைவு. அதனால அவர் என்ன பண்ணாருன்னா கொஞ்சம் கொஞ்சமா லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சார். இப்படி செஞ்சு கொண்டே இருக்கிறச்ச சில நாள்ல அவருக்கு அந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. இப்படி அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகும் பொழுது அந்த ஆபீஸ்ல ஒரு 14 ரூபாய் அக்கௌண்ட்ஸ்ல டிஃபரன்ஸ் வருது. அப்போ உடனே அந்த கவர்மெண்ட் ஆபீசர் இவர் மேல ஒரு வழக்கு பதிவு செய்யறாங்க. என்னன்னு, அந்த 14 ரூபாய் அந்த டிஃபரன்ஸ் வருது இல்லைங்களா, அதனால அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க. இவருக்கு பயம் வந்துடுச்சு, தான் வேலை போயிடுமோ அப்படின்ற பயம் வந்ததால எத்தனையோ அதிகாரிகள் மூலமா இவர் எவ்வளவோ முயற்சி செஞ்சும் பார்த்தார். என்ன பார்த்தாலும் அவருடைய முயற்சி தோல்வியில தான் முடிஞ்சது. இதெல்லாம் தோல்வியில முடிஞ்சோன்னா அவருக்கு ரொம்பவும் பயம் சரி நாம இறைவனை நாடி செல்லலாம், இறைவன் கிருபையால எப்படியாவது நம்ம இதுல இருந்து வெளிவர முடியுமா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சு அவர் என்ன பண்ணாருன்னா அநேக சாதுக்களை தரிசனம் செய்வதற்காக அவர் ஒரு ஊரா திரிஞ்சுக்கிட்டு இருந்தார். தேசம் முழுவதும் திரிஞ்சார். இப்படி எத்தனையோ பேரை பார்த்தார் அவர். ஆனா அவருக்கு எந்த மனசாந்தியும் அவருக்கு கிடைக்கல. பின்னாடி யாரோ ஒருவர் சொன்னாங்க, தாஜுதீன் பாபா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு நாக்பூர்ல இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரு நாக்பூருக்கு போனார். அங்க தாஜுதீன் பாபாவை பார்த்த உடனேயே தாஜுதீன் பாபாவிடம் அவர் பிரச்சனையை சொல்வதற்கு முன்னாடியே பாபா என்ன சொன்னாருன்னா, நீ இங்கேயே இருந்துடு அப்படின்னு சொன்னார். இவரோட பிரச்சனை எதுவும் அவர்கிட்ட இவர் சொல்லல. சொல்லாத முன்னாடியே இவருக்கு இவரை பாபா இங்கேயே இருந்துடு அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனேயே இவரை பார்த்த உடனேயே அவருக்கு மனசுல ஒரு அமைதி நிலவிச்சு, சாந்தி, அந்த மனசாந்தின்றது அவருக்கு கிடைச்சது. எத்தனையோ இடங்கள் போயிருந்தும் கிடைக்காத அந்த அமைதி இந்த தாஜுதீன் பாபாவை பார்த்த உடனே அவருக்கு கிடைச்சது. கிடைச்ச உடனே அவரும் என்ன சொன்னார், இங்கே இருந்துட்டுன்னு சொன்னார் இல்லைங்களா, அதனால அவரும் அங்கேயே இருந்துட்டார். இருந்துட்டு பக்கத்து நாள் மறுபடியும் பாபா கிட்ட போய் தரிசனம் செஞ்சுக்கிட்டு, பாபா இனி நான் கிளம்புறேன் அப்படின்னு அவர்கிட்ட அனுமதி கேட்டார். கேட்ட உடனே பாபா என்ன சொன்னாருன்னா அனுமதி கொடுக்கல. இப்படி 1 வாரம் போச்சு, 2 வாரம், 3 வாரம் அப்படின்னு போயிட்டே இருக்கு. எப்படின்னா
1 வருட காலம் அவர் இவரும் கேட்க அவரும் அனுமதிக்காம இருக்க, இப்படி 1 வருடம், 1-2 மாதங்கள் இல்ல, 10-15 நாள் இல்ல, 365 நாட்கள், 1 வருட காலம் அவர்கிட்டயே வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா 1 வருடம் முடிஞ்ச உடனேயே இவர் பாபா என்ன சொல்றாருன்னா, சரி இனி நீ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அனுமதியும் கொடுத்துடுறார். அனுமதி கொடுத்த உடனே இவரும் அங்கிருந்து கிளம்புறார். கிளம்பும் பொழுது இவருடைய மனசுல என்ன தோணுதுன்னா, நாம இங்கேயே 1 வருட காலம் இருந்துட்டோம், இன்னைக்கு நாம வீட்டுக்கு போறோம், அங்க போய் நாம என்ன சொல்லணும், என்ன எப்படி ஃபேஸ் பண்றது, அவங்களெல்லாம் வீட்டுல இருக்கிற தன்னுடைய வீட்டு ஆளுங்க கூட எப்படி நாம ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுக்கிட்டே அவரும் ஊருக்கு போகிறார். ஊருக்கு போயிட்டு கதவையும் தட்டி பார்க்கிறார். உடனே தன்னுடைய மனைவி கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்த உடனே டாங்காவுக்கு காசு கொடுன்னு சொன்ன உடனே அவங்களும் கம்முன்னு போயிட்டு காசு கொடுத்துடுறாங்க. எங்க போனீங்க, எதுக்கு இத்தனை நாள் எங்க இருந்தீங்க அப்படின்ற எந்த விதமான கேள்வியும் அங்க வரல. இவங்களும் எதுவுமே கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் மனசுல நெருடலாவே இருக்கு. அப்படி கேட்டுக்கிட்டு உள்ள போயிட்ட உடனே சரின்னு சொல்லி பணம் கொடுத்துட்டு அந்த அம்மா உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்துட்டு, இன்னைக்காவது எனக்கு நான் சொன்னதை வாங்கிட்டு வந்தீங்களா, என்னுடைய காது வளையம் இன்னைக்காவது வாங்கிட்டு வந்தீங்களா, நானும் தினிக்கும் சொல்றேன், நீங்க நாளைக்கு நாளைக்குன்னு சொல்றீங்களே தவிர இது வரைக்கும் எனக்கு வாங்கிட்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி கேட்டாங்க. அவருக்கு ஆச்சரியம். நான் இன்னைக்குதான் வீட்டுக்கு வந்தேன், 1 வருட காலம் ஆகுது நான் வீட்டுக்கு, என்ன போய் இப்படி கேக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றார், நான் இங்க 1 வருட காலம் இல்ல அப்படின்னு. இல்லை, ஆனா அவங்க நம்பல. ஏன்னா அவர் தினிக்கும் காலையில வேலைக்கு போறார், சாயந்தரம் திரும்பி வராரு, இப்படி நடந்துகிட்டே இருக்கு, மாதம் மாதம் சம்பளமும் வருது, எல்லாம் ஒழுங்கா நடந்துகிட்டே இருக்கிறச்ச அவங்களுக்கு எப்படி இவர் மேல டவுட் வரும் இல்லைங்களா? அதனால இவரால என்ன சொல்றதுன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு அவர் அவருடைய ஆபீஸ்க்கு கிளம்புறாரு. ஆபீஸ்க்கு கிளம்பின உடனே அங்க போன உடனே அங்க இருக்கிறவங்க இவரை பார்த்து எந்த கேள்வியும் கேட்கல. ஏன்னா அவர் தினிக்கும் ஆபீஸ்க்கு வரா மாதிரியும் அந்த அட்டண்டன்ஸ்ல கையெழுத்து போட்டிருக்கு, 12 மாசமா அவர் சம்பளம் வாங்கிக்கிட்டு தான் இருக்காரு. அப்படி இருக்கிறச்ச அந்த ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கும் யாருக்கும் எந்த டவுட்டும் வரல. அட்டண்டன்ஸ் பார்த்தா டெய்லி அட்டண்டன்ஸும் போட்டிருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தா இவருடைய அந்த வழக்கும் தள்ளுபடியாயிருக்கு. வழக்கும் தள்ளுபடியாகி இவர் அந்த வழக்குல இருந்து விடுவிச்சிருக்கார். இவர் பக்கமே அந்த தீர்ப்பும் வந்துடுச்சு. அதனால இவருக்கு அந்த வேலையும் தக்க வச்சுக்கிட்டாரு. அந்த எல்லா கஷ்டங்களும் இவருக்கு தீர்ந்துருச்சு. சரி, ஓகே, இதெல்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைச்சுக்கிட்டு இருக்கார். அப்போ இவருக்கு தோணுது என்னன்னு, பாபா இவரை வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுமதிச்சார் இல்லைங்களா? அப்போ இன்னொரு வார்த்தையும் சொன்னார். என்ன சொன்னாருன்னா, என்னைக்குமே நான் உன்னோடையே இருப்பேன், உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தை இவருக்கு அப்போ ஞாபகத்துக்கு வருது. வந்த உடனேயே இவருடைய கண்ல தண்ணீர் மல்குது. எப்படின்னா, எனக்காக பாபா தினிக்கும் வீட்லயும் கோர்ட்டுக்கும் வீட்டுல இருக்கிற எல்லா காரியங்களும் பண்ணிட்டு கோர்ட்டுக்கும் போய் தன்னுடைய வழக்க வாதாடிக்கிட்டு ஆபீஸ்க்கும் அவருடைய வேலைகள் எல்லாம் இவர் செஞ்சுக்கிட்டு இப்படி எல்லா விதமாவும் அவருடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கிட்டு என்ன அங்கேயே தங்க வச்சுக்கிட்டோம், எனக்கு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கும் பொழுது அவருடைய கண்ணுல தண்ணீர் மல்குது. இதுக்கெல்லாம் அவர் நன்றி சொல்ல வேணாமா? அதுக்காக அவர் என்ன பண்றார், உடனே நாக்பூருக்கு கிளம்புறார் நன்றி சொல்றதுக்காக. அப்படி அவரு நாக்பூருக்கு கிளம்பும் பொழுது அவரு டெல்லியில இருந்து மாறணும்.
டெல்லிக்கு போய் அங்கிருந்து ட்ரெயின் மாறணும். அப்படி மாறி ஏறும் பொழுது அவர் கூடவே ஒரு காகம், ஒரு நாய் கூடையே வந்துகிட்டே இருக்கு. காஜி ஒரு நாயும் வந்துகிட்டே இருக்கு. வந்துகிட்டே இருக்கிறச்ச இவர் ஏன் இது நம்ம கூடயே வருது, சரி எல்லாரும் மாதிரி இவங்களும் நடந்து போறாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவரும் போயிட்டே இருக்காரு. போயிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெளியே போகணும் இல்லைங்களா. முதல்ல அவங்க 2 பேரும், அந்த நாயும் அந்த காஜியும் வெளியே போயிடுறாங்க. வெளியே போயிட்ட உடனே அங்க டிக்கெட் இருக்கிறவரு கேட்கிறார், உன்னுடைய டிக்கெட் எங்க அப்படின்னு கேட்ட உடனே, இல்ல பின்னாடி வரவரு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இவர் வந்த உடனே இவர்கிட்ட டிக்கெட் கேட்கிறார். இவரும் தன்னுடைய டிக்கெட் எடுத்து கொடுக்கிறார். டிக்கெட் எடுத்து கொடுத்த உடனேயே, ஆமா உனக்கு இன்னொரு டிக்கெட் எங்க உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது, இது என்னோட டிக்கெட் தான் அப்படின்னு கேட்டா, அப்போ அவங்களுக்குன்னா அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா அவர் ஃபைன் கட்டிட்டு வெளியே வந்துடுறார். இவர் தன்னோடைய இருக்கிற அப்படின்றத அந்த டெல்லி ட்ரெயின் ஏற வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தாரே தவிர, அங்க ஏறின உடனேயே அவர் அதை மறந்துட்டார். சரி, தாஜுதீன் பாபாவை பார்க்க போறார். பார்க்க போயிட்டு அங்க பாபா கிட்ட, எனக்காக இத்தனையும் செஞ்சீங்களே பாபா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் நன்றி சொல்றதுக்காக போறார். நன்றி சொல்றதுக்காக போகும்போது அங்க பாபா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, நான் உன்னோடையே இருக்கிற அப்படின்னு சொன்ன இல்லையா, அத நீ மறந்துட்டியே, நம்ம 2 பேருக்கும் இருக்கிற அந்த சம்பந்தத்தை நீ அறுத்துட்டியே அப்படின்னு சொல்றார். அங்கு வந்த அந்த காஜியும் நாயும் நான் தான் அப்படின்றத நீ மறந்துட்ட அப்படின்னு சொன்னார். அப்போ அவருக்கு எப்படி இருக்கும்? அந்த வார்த்தையை கேட்டதும் 1 வருட காலம் ஆபீஸு, வீடு, கோர்ட்டு அப்படின்னு தனக்காக செஞ்ச இத்தனை காரியங்களையும் நான் எப்படி மறந்துட்டேன்? அந்த காகம் உருவத்துல இருப்பதும் பாபா தான் அப்படின்றத நான் ஏன் மறந்துட்டேன் அப்படின்னு மிகவும் வேதனைப்பட்டு வேதனைப்பட்டார். அதற்கு தான் மகான்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையையும் நாம என்னைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்டார். அவரும் மன்னிச்சுட்டார். இப்போ மகான்கள் மன்னிக்க என்னைக்குமே அவங்க தயாரா தான் இருப்பாங்க. எப்போது அப்படின்னா, நாம் மனம் திறந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது, அதாவது பக்ஷாதாபம் அப்படின்னு சொல்லுவாங்க, பச்சாதாபம் அப்படின்னு சொல்லுவாங்க தெலுங்குல. அது மாதிரி நம்மளுடைய மனம் திறந்து நாம உண்மையை உணர்ந்து அதாவது மனதை திருத்திக் கொண்டு மன்னிப்பு கேட்கும் பொழுது அந்த மன்னிப்புக்கு எனக்கும் மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்றதுதான். இப்போ பாபா அவரை மன்னிச்சுட்டார். இங்க ஒரு கேள்வி நமக்கு தோணும், அவர் ஒன்னும் நல்லவர் கிடையாது இல்லைங்களா? லஞ்சம் வாங்கிதானே அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்போ அவர் எப்படி நல்லவர் ஆகணும்? அவரை ஏன் காப்பாத்தினார்? அவர் கெட்டவர் தானே. இறைவன் ஏன் அவரை காப்பாத்தினார் அப்படின்னா, அவர் கெட்டவனாகவே இருக்கலாம், ஆனா அவன் இறைவனை நாடியதால் அவனை அவர் காப்பாற்றினார் அப்படின்றது இங்க தெளிவு. ஒரு பிராமணர், சென்னை வாசி அவர், சரிங்களா? அவர் 4 நாள் லீவ் எடுத்துக்கிட்டு நாக்பூருக்கு புறப்படுறார். நாக்பூருக்கு பாபாவை பார்க்கறதுக்கு, தாஜுதீன் பாபாவை பார்க்கறதுக்கு அவர் நாக்பூருக்கு போறார். பாபாவிடம் போய் 4 நாள் இருந்து சேவையும் செஞ்சுட்டு வரார். அப்படி சேவை செஞ்சுக்கிட்டு ஆனந்தமா 4 நாள் அவர் கழிக்கிறார். அன்னைக்கு சாயந்தரம் பாபாவை பார்த்து, எனக்கு விடை கொடுங்க பாபா, நான் என் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கிறார். ஆனா பாபா அவருக்கு அனுமதி கொடுக்கல. அப்படி 1 வாரம் ஆயிடுச்சு.
அதுக்கப்புறமா கேட்டாலும் திதிக்கும் அவரும் போய் கேட்க அவரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு வாரம் இல்லைங்க, 1 மாத காலம் அவரையே அங்கேயே இருக்க சொல்றாரு. அவரும் அங்கேயே அவருடைய சேவையும் செஞ்சுக்கிட்டு இருக்கார். 1 மாத காலம் ஆனதுக்கு அப்புறமா அவருக்கு அனுமதி கொடுக்கிறார் பாபா. அதன் பின் அவரும் சரின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போறார். அப்படி போகும்பொழுது அவருடைய மனசுல என்ன தோணுதுன்னா, நாம 1 மாத காலம் வரைக்கும் இங்கே இருந்துட்டோம். நாம யாருக்குமே நாம எங்க போனோம்னு தெரியாது. நம்ம வீட்லயும் நான் எதுவுமே சொல்லிட்டு வரல. இப்போ நான் வீட்டுக்கு போய் நான் என்ன சொல்லுவேன்? என்னோட என்னுடைய ஆபீஸ்க்கும் நான் போகல. 1 மாசம் யாராவது ஆபீஸ் லீவ் கொடுப்பாங்களா? இப்ப அந்த ஆபீஸ்ல எனக்கு வேலை இருக்கோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை மன போராட்டங்கள்ல அவர் வீட்டுக்கும் போறார். வீட்டுக்கும் போன உடனே கதவும் திறந்த உடனே அங்க இருக்கிறவங்க இவர் எதையுமே கண்டுக்கல. இவர் பாட்டிக்கு உள்ள போனவுடனே அங்க இருக்கிறவங்களும் எதுவும் சொல்லல. அவர்கிட்ட சாதாரணமா இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனா இவர் அவங்க கிட்ட சொல்றாரு, நான் 1 மாச காலம் நான் இங்க இல்ல, என்ன நீங்க எதுவுமே சொல்லலையே, என்னங்க நீங்க சொல்றீங்க? காலையில ஆபீஸுக்கு போறீங்க, சாயந்தரம் வீட்டுக்கு வரீங்க, இதுல என்ன இருக்கு கேட்கறதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே இவர் என்ன சொன்னாலும் அங்க இருக்கிறவங்களுக்கு புரியவும் இல்லை. அதுக்கப்புறமா இவர் ஆபீஸ்க்கும் போறார். ஆபீஸ்க்கும் போன உடனே கையெழுத்து போடும் பொழுது இவருடைய கையெழுத்து அங்க ஆல்ரெடி திதிக்கும் போடுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா பியூனும், அந்த அலுவலகத்துல வேலை செய்யற பியூன் சார் நீங்க நேத்து நான் உங்ககிட்ட கொடுத்தேன் இல்லையா, அந்த ஃபைலை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இவருக்கு ஒண்ணுமே புரியல. நேத்தா? நான் 1 மாசம் ஆகுது, இன்னைக்குதான் நான் வேலைக்கே வரேன், அப்படி இருந்து நேத்து வந்தா மாதிரி என்ன சொல்றாங்க இவங்க அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறச்ச இவருக்கு திடீர்னு தோணுது, ஓ இதெல்லாம் பாபாவின் மகிமைதான் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் பாபாவோடைய லீலைகள் அப்படின்னு சொல்றாரு. வீட்லயும் என் உருவத்திலையும் ஆபீஸுக்கும் என் உருவத்திலேயே இருந்து அவரு என்ன காத்துக்கிட்டு இருக்காரு. நான் ஊர்ல இல்லாத போது யாரும் என்ன கண்டு கொள்ளலையே அப்படின்னு நான் நினைச்சேன். இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா இது எல்லாமே அவருடைய லீலைகள் தான் அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டார். எல்லா ரூபமாவும் இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? அவர் நினைச்சார் பாபா தான் இதெல்லாம் செஞ்சாருன்னு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, என்ன தெளிவு கிடைக்குது அப்படின்னு பார்த்தா எல்லா ரூபமும் அவருடையதே அப்படின்ற பாவம் நம்மள வருதா? அதுதாங்க ஆன்மீகத்துல நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நமக்கு வருவதற்கு தான் மகான்கள் இந்த லீலைகள் செய்யறாங்க. அதாவது ஆன்மீகத்துல நமக்கு நம்பிக்கை பெருகுவதற்காக, நம்பிக்கை பெற்று நாம் பயன் பெறணும் அப்படின்ற அந்த விஷயத்துக்காக அவங்க இந்த மாதிரி பண்றாங்க. இதே மாதிரி ஒரு விஷயம் அகல்கோட் சுவாமி விஷயத்திலையும் நடந்திருக்கு. ஒரு வாட்டி அகல்கோட் சுவாமி ஒரு வீட்டுக்கு போகிறார். ஒரு வீட்டுக்கு போகும்போது அங்க இருக்கிறவங்க பாபாவை வரவேற்று அவருடைய எல்லாம் பூஜை எல்லாம் முடிச்ச உடனே அவர் சாப்பிட்ட பிறகுதான் அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே உணவு அருந்துவது வழக்கம். அப்படி அவர் 12 மணி வரைக்கும் அவர் எதையுமே சாப்பிடல. 12 மணி ஆனதுக்கு அப்புறமா தான் அவரு உணவை எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா அங்க இருக்கிறவங்க உணவை எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிறவர் ஒருத்தர் ஆபீஸ்க்கு போகணும், 10 மணிக்கு ஆபீஸுக்கு போகணும். ஆனா இங்க அகல்கோட் சுவாமி வந்திருக்காரு, அவர் சாப்பிட்ட பிறகுதான் இவங்க சாப்பிடணும். அவர் சாப்பிடாததால இவங்க யாருமே சாப்பிடல. அவர் 12 மணிக்கு சாப்பிட்டாரு. அதுக்கப்புறமா இவர் 12 மணிக்கு சாப்பிட்டு கிளம்பி ஆபீஸ்க்கு கடகடன் போறதுக்குள்ள அங்க இவருக்கு முன்னாடியே இவர் வந்ததா சைன் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ எப்படி இவர், ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் அறியும் தன்மையும் இருக்கு அப்படின்றது நமக்கு உண்மையாகுதா இல்லைங்களா? இது போன்ற உன்னதமான லீலைகள்
ஆன்மீக வளர்ச்சிக்காகவே அவங்க செய்யறாங்க. ஆகையால இத நாம நம்பிக்கையோடு கிரகிக்கணும். அதுதான் தாஜுதீன் பாபாவின் வைபவம். அப்படின்னா திடமானது, உண்மையானது, திடத்தன்மை பெற்றது அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்பேர் பெற்ற திடத்தன்மை வாய்ந்த நிலையை நமக்கு அளித்த நமது தந்தையான திரு எக்கிராலா பரத்வாஜா மாஸ்டர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இறைவன் சங்கல்பத்தினாலேயே பல உருவங்கள் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றார். ஆகையால் இந்த தாஜுதீன் பாபா வாழ்க்கை சரித்திரத்தை நமக்கு அளித்த திரு எக்கிராலா பரத்வாஜா மாஸ்டர் அவர்களுக்கு நன்றி கூறி ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீ சத்குரு தாஜுதீன் பாபா की जय. श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय. गुरुदेव दत्ता.